தேங்க்யூ பூஜா, உன் வேர்டை கீப் அப் பண்ணிட்ட. இந்த 10 லட்சத்தை டோட்டலாக மறந்துடு. மீதி 4,90,00,000 எப்படி ஏற்பாடு பண்ண போகிறோன்னு மட்டும் யோசி. ஓகே? டேய் வட போலாம். மேடம், அட்வொகேட் சாருக்கு சாப்பாடு ரெடியா? ஓகே, ரெடி போல இருக்க. தேங்க்யூ மேடம். இளவரசி, நீ ரொம்ப மோசம்டி. நின்னா ஃபைலு, நடந்தா ஃபைலு, உட்கார்ந்தா ஃபைலு, தூங்குனா ஃபைலு. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. கொஞ்ச நேரம் நிமிந்து கூட என் மூஞ்ச பார்க்க மாட்டேங்கிறியே. என்னடி வாழ்க்கை இது? அக்கா வாலில வா வாயாடி வா. இப்பதான் உனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதா? உண்மையை சொல்ல போனா எனக்கு இங்க வரவே பிடிக்கல. இஷ்டமும் இல்ல, என்னவோ மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரியுது. எனக்கு புரியல. நீ கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? என்ன விளக்கமா சொல்றது? இது மகா வீடு, எனக்கும் அவளுக்கும் ஆகாது. அதான் வரத்துக்கு தயக்கமா இருந்துச்சு. இப்ப மட்டும் எப்படி வந்த? அவ ஊர்ல இல்ல, அமெரிக்கா போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அக்கா என்னடானா உங்க வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருக்காங்க. அக்கா கிட்ட பேசணும் தான் வந்தேன். உன் மனசுல ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்குன்னு புரியுது. என்னன்னு சொல்லு. அது எப்படிக்கா கரெக்டா சொல்ற? உன் கஷ்டம் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்ல, இப்ப மணி 8 ஆகுது. இந்த நேரத்துல நீ என்ன பார்க்க வந்திருக்கேன்னா கண்டிப்பா என்ன நலன் விசாரிக்கிறதுக்காக மட்டும் இருக்காது. சூப்பர் இளவரசி, வர வர நீ ரொம்ப சூப்பரா ஆயிட்டு இருக்க. ஏய், இதனடி புது பழக்கம் ஜால்ரா அடிக்கிறது. எல்லா பெரிய மனுஷங்களும் அப்படி ஒரு கைத்தடி அல்ல கை வச்சுக்கணும். உனக்கு நான் இருக்கேன், நீ கவலையே படாத. தைரியமா தாயே, எனக்கு நீ ஃப்ரெண்டா மட்டும் இரு ப்ளீஸ். அது போதும். அவன் பாராட்டுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறான். பொழைக்க தெரியாதவளா இருக்கேடி நீ. நீ சொல்லல அக்கா, என் வீட்டுக்காரருக்கு ஜெராக்ஸ் கடையை பாத்துக்கிற வேலை கிடைச்சிருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, அன்னைக்குதான் சொன்னியே. மயிலாப்பூர் மெயின் ரோட்லயே கடை இருக்கு, பயங்கர பிஸி, மாசம் 15,000 ரூபாய் சம்பளம், ஓனர் கூட ரொம்ப நல்ல மாதிரி, பையன் கூட ஏதோ ஆஸ்திரேலியால இருக்கான்னு சொன்னியே. எல்லாத்தையும் நீயே பேசிட்டா அப்புறம் நான் என்னத்து பேசுறது? நீ தானடி அன்னைக்கே சொன்ன. நான் அன்னைக்கே சொன்னாலும் இன்னைக்கு சொல்ல வரும்போது நீ தெரியாத மாதிரி அப்படியே அப்படியான்னு கேட்கணும். சரிடி, சொல்லு. அந்த ஓனர் இப்போ அவர் பையன் கூட ஆஸ்திரேலியாவுக்கு போறாராம். அங்கேயே செட்டில் ஆக போறாராம். ஜெராக்ஸ் கடைய விற்க போறாராங்க்கா. சரி, அத வெளியில வித்தா 7-8 லட்சம் போகுமாங்க்கா. என் வீட்டுக்காரோட சின்சியாரிட்டி பிடிச்சு போய். என்னாட்டி? சின்சியாரிட்டி. சும்மா இருக்கீங்களாக்கா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர ஓனருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப 5 லட்சத்துக்கு எங்ககிட்டயே வித்துடுறேன்னு சொல்றாரு. பரவாயில்லையே, நல்ல ப்ரொபோசலா இருக்கு. எனக்கு எப்படியாவது ஒரு 5 லட்சம் தாக்கா. லீலா அக்கா, எனக்கு வேற வழி தெரியல. நான் வேற யார்கிட்ட கேட்பேன்? சரி லீலா, ஆனா என்கிட்ட இருந்தா நான் கொடுக்க மாட்டேன்னா சொல்லு. அத நான் யோசிக்காம இருப்பேனாக்கா. வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கா. என்கிட்ட கூட அவ்வளோ பணம் இல்லையேடி. அவ்வளோ பணம் ரெடி பண்ணணும்னா எனக்கு கூடுவாஞ்சேரி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அததான் விற்கணும். சச்சா, நான் அப்படி கேட்கலக்கா. எனக்காக நீங்க இடத்தெல்லாம் விற்க வேண்டாம். இளவரசி அக்கா கம்பெனிக்கு எம்டியா இருக்காங்க. வீடு, ஆபீஸ், இந்த கம்பெனி, பிசினஸ், கை நிறைய பணம் பொருளுது. அக்கா வசதியா வேற இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ எங்க வரேன்னு எனக்கு புரியுது. ஜெராக்ஸ் கடை நல்லா ஓடுங்கா. 2-3 வருஷத்துக்குள்ள நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். லீலா, நம்ம மகாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உன் மாமாவை ஜெயில இருந்து அவதான் ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்தா. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் நான் இந்த பொறுப்பை எடுத்து நடத்திட்டு வரேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அக்கா கிட்ட நம்ம ஒரு உதவி கேட்டு அக்கா நமக்கு இந்த நிலைமையிலையும் உதவி பண்ணலையேன்னு நீ மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். மகா கம்பெனில நான் பொறுப்பெடுத்து நடத்துறதுக்கு
நான் உங்க கம்பெனில இருந்து எந்த சம்பளமும் வாங்குறதில்ல. புரிஞ்சுக்கோ. அக்கா, லீலா, மகா கூட எவ்வளவோ எடுத்து சொன்னா. ஆனா இளவரசி கம்பெனி எம்டியா இருக்கிறதுக்கு ஒரு பைசா கூட சம்பளம் வேண்டான்னு பிடிவாதமா இருந்துட்டா. அதுக்கு இல்லக்கா. லீலா, என்னால இப்போதைக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரி நான் இங்க எல்லா வசதியோடயும் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் மகாவோட சொத்து. நான் இங்க வெறும் பவர் ஆஃப் அட்டானி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம மகாவோட பெர்மிஷன் இல்லாம அவளோட சொத்துல இருந்து யாருக்கும் நான் ஒரு பைசா கூட எடுத்து தர தயாரா இல்ல. அப்படி நான் பண்ணேனா அப்புறம் மகாவோட மாமா ராஜசேகருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ஃபைல்லாம் ரெடியானதை எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் செக் ஓகே மேடம். சார் ஒரு நிமிஷம். மேடம், நீங்க எதுல வந்தீங்க? கம்பெனி கார்ல தான் வந்தேன் மேடம். அப்படியா? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்க இளவரசி மேடமோட சிஸ்டர் தான். இவங்களை கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தான் நானே சொன்னேன். இதுல ஒன்னும் தப்பே கிடையாது. லீலா பத்திரமா போய் வீடு சேர வேண்டாமா? இதனால மகா சொத்து ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. என்ன அபி இது? பரவாயில்ல மேடம், அவங்கள பத்திரமா ட்ராப் பண்ணிடுறேன். இதுல என்ன இருக்கு மேடம்? சரி, அப்போ ஒரு 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அக்கா, எனக்கு ஏதாவது கொஞ்சம் வழி காட்டுக்கா. அந்த ஜெராக்ஸ் கடையை நான் எப்படியாவது வாங்கியே ஆகணும். சரி, நீ ஒன்று பண்ணு. விமலா மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் பாரு. நான் ஏதாவது லோன் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பிரைவேட் பேங்க் வட்டி கொஞ்சம் அதிகமாக போடுவாங்களே. முதல்ல லோனு கிடைக்குதான்னு பாரு. கிடைச்ச உடனே முதல்ல ஜெராக்ஸ் கடையை வாங்கி போடு. வட்டி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் லீலா. இங்க பாரு, ரொம்ப முடியலன்னா நான் இருக்கேன். நீ கவலையே படாத. இடத்த விக்க தானே கூடாது, அத அடமான வைக்கலாம்ல. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நீ தைரியமா இரு. ஏய், என்னடி பாக்குற? இவ ஏன் தங்கச்சிடி. நான் செய்யாம வேற யாரு செய்வா? நீ போடி. இனிமே ஜெராக்ஸ் கடைக்கு ஓனர் நீ. ஆனா எனக்கு மட்டும் ஓசில தான் நீ ஜெராக்ஸ் எடுத்து தரணும். அப்புறம் நான் எப்படி வட்டி கட்டுறதா? இப்ப கூட மனசு வருதா பாத்தியா இவளுக்கு? விட்டா காலமாட்டிலே பால் கறந்துருவா இவ. சரிக்கா, நான் கிளம்புறேன். வரேன்க்கா. நான் போய் விமலா மேடமை பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, வரேன்க்கா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பார்த்து வீட்டுக்கு போ. சரி. சரிடி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். என்னடி? ஏய், என்னாச்சு? கடவுள் எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுத்திருக்காரா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட கொடுத்திருக்காரு. ஏய், ஏண்டி இவ்ளோ எமோஷனல் ஆகுற? அபி, இவ என் தங்கச்சி. என்கிட்ட இடம் இருக்கு, எடுத்துக்கோன்னு சொன்னியே. யார் சொல்லுவா இப்படி ஒரு வார்த்தைய? இல்ல இளவரசி, இது ரொம்ப சின்ன வார்த்தை தான். இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. என்ன ஆப்பம் தேங்காய் பால்லாம் நல்லா சாப்பிட்டியா? ஆமா, நான் சாப்பிட்டது நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீ ஆப்பம் சாப்பிட்டது தான் உன் ஏப்பத்தில் தெரியுதே. பாக்யம், நீ டிஃபன் சாப்பிடலையா? எனக்கு என்னவோ சாப்பிடவே பிடிக்கலக்கா. ஜெயந்தி நினப்பாவே இருக்கு. என் பொண்ணை பார்க்கணுன்னு மனசு துடியா துடிக்குது. ஆமா பாக்யம், தான் பெத்த பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கும்போது எந்த அம்மாவும் அவ பக்கத்திலே இருக்கணும் தான் ஆசைப்படுவா. ஆனா பாவம் நீ, உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. இங்க பாரு, நான் சொல்றபடி செய்யி, உன் பொண்ணு உடனே வருவா. நான் என்ன செய்யணும்? உன் பொண்ணு வரணும்னு சொல்லி 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை வேண்டிக்க. உன் பொண்ணு கண்ணு முன்னாடி நிப்பா. என்ன கிண்டலா? நான் எதுக்கு உன்னை கிண்டல் பண்ண போறேன்? நிஜமா சொல்றேன். எனக்கு பல தடவை இந்த மாதிரி வேண்டிக்கிட்ட போதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கு. கண்ணை மூடி வேண்டிக்க, உன் பொண்ணு வருவா. என்ன, முயற்சி பண்ணி தான் பாரு.
எப்படி இருக்கீங்க? கடவுளே, சாமி, மா நான் ஜெயந்திமா. என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. இது கனவா நிஜமா? நிஜம் நிஜம் நிஜம்தான். ஏத்த இதுக்கு முன்னாடி நீங்க என்னமோ உங்க பொண்ணை பார்க்காத மாதிரி இல்ல உணர்ச்சி வச்சுறீங்க. அது இல்ல மாப்பிள, என் பொண்ணை பார்க்கணும்னு கடவுள்கிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு நின்னேன். அவளே வந்து நேர்ல நிக்கிறாளே. ஆறாவது மாசம் நெருங்கிடுச்சு போல இருக்கே. ஆமாம்மா. ஏண்டி கையை எடுத்து விடுற? ஆசையா நான் பேர பிள்ளை தொடக்கூடாதா? இந்நேரம் கை கால் முளைச்சிருக்குமே, இதே துடிப்பு கேக்குமே. என் பேர குழந்தைய பார்க்க இன்னும் 4 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணுமே. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பொறுப்பேன்? எனக்கு வர வர நேரமே போக மாட்டேங்குதே. ஏத்த நீங்க ஊருக்கு போல? அது எப்படி போவேன்? முடிக்க வேண்டிய காரியெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? அதான் நம்ம ஜெயந்திக்கு சீமந்தம், வளகாப்பு, அப்படி இப்படின்னு எல்லாரையும் கூப்பிடணும், வைக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி நான் எப்படி ஊருக்கு போவேன்? எதுக்கு திருட்டுத்தனமா என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், எதுக்கு அவங்க மேல பாயற? நான் தான் அவங்களை எடுத்துட்டு வர சொன்னேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடு. எனக்கு இன்னும் ஆச்சரியம் தீரல. நீ எப்படி திடீர்னு இங்க வந்த? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, இவ்வளவு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டு வரவேணான்னு சொல்லக்கூடாதுல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஜெயந்திக்கு ஊட்டியில பிரசவம்னு தான் பேரு. அவளை 1000 தடவை இங்க கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டீங்க. இந்த லட்சணத்துக்கு பிரசவத்தை இங்கேயே வச்சுக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு மாப்பிள ஊட்டி? அதுக்கில்ல மாப்பிள, நீங்க பாவம் அடிக்கடி என்ன பார்க்க வரீங்க. அதுக்கு என்னையே கூட்டிட்டு போலாம்ல, அதுக்காக சொன்னேன். நீயே பதில் சொல்லு. ஏமா அவர் கடுப்பேத்துற? வேற ஏதாவது பேச. வேற ஏதாவது பேசுறதுனா அங்க உனக்கு உதவிக்கு இருக்காளே கௌசல்யா, அவ செஞ்ச காரியத்தை பத்தி பேசலாமா? அவளை பத்தி கேட்ட உடனே அழுது உருகிட்டம்மா. என்ன சொல்லி வச்சீங்க இவங்க கிட்ட? ஐயோ, நான் எதுவுமே சொல்லலையே. நான் ஒண்ணுமே சொல்லல. அங்கேயே முறைக்கிறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவ புருஷன் ஒரு குடிகாரனா, அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானாமே. அவ்வளவுதான் சொன்னேன். அதுக்கு மேல நான் மூச்சு விடலையே. ஏன், வேற ஏதாவது இருக்கா? ஐயோ, ஒண்ணு இல்ல. என்னமோ பண்ணி தொலைங்க. அவ புருஷன் குடிச்சா நம்ம மாப்பிள்ளை ஏன் கோச்சிக்கிறாரு? ஐயோ அம்மா, ஏன் நீ இப்படி பேசி பேசி கொல்ற? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஏங்கா, இவ ஏன் திடீர்னு முறுக்கிட்டு போறா? பச்சை தீந்து போச்சு, அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீயுமா? கௌசல்யா பத்தி பேசுனா ஏன் கடைகள்லாம் காலி ஆகுது? ஏன் ஆளாளுக்கு தெரிச்சு ஓடுறாங்க? கௌசல்யா புருஷன் குடிக்கிறதுல என்னமோ ஒரு மர்மம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். யோசி பாக்கியம், யோசி. உனக்கு நேரம் போகணும், நல்லா யோசி. இந்தா, வேணிக்கு இந்த மாசம் 2000 ரூபா. இதை நீ வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. ஏங்க, வேணியை பேசாம நிறுத்திடலாமா? ஏடி, வீட்டை பெரிய கூட்டம் வந்த பொண்ணை இங்கே வேலைக்கு வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கோன்னு உனக்கு தெரியாது? மொபைல கண்டபடி குடிச்சிட்டு வந்து கண்ட இடத்துல வாந்தி எடுத்து வைக்கிறான். நாத்தம் குடலை பிடுங்குதுரி. வீடு ஃபுல்லாக கெமிக்கல் வாசனையாகவே இருக்கு. வர வர இது வீடா இல்லை ஆஸ்பத்திரியானே தெரியல. அதனால தான் சொல்றேன், வேணி வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அவள் எடுக்கிற வாந்திய நீயே சுத்தம் பண்ணி அள்ள போற. அதனால என்னங்க தப்பு? ஏன் பிள்ளைங்க
காசுக்காக எவ்வளவு செய்யறத பாசத்துக்காக நான் செய்ய மாட்டேன். அவனை பெத்து வளர்த்து எல்லா அசிங்கத்தையும் நான் தானங்க அள்ள. இதை செய்ய மாட்டேனா? வேற ஒருத்தி செஞ்சா ஊருக்குள்ள எல்லாம் போய் சொல்லுவாங்க. நான் செஞ்ச உள்ளுக்குள்ளேயே அடறதோடு சரிங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? பெத்த அப்பனால ஓரளவுக்கு தாண்டி சுமையை சுமக்க முடியும். பெத்த தாயால தான் குழந்தைங்க வளர்ந்துட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்கள மனசில் சுமக்க முடியும். என் பிள்ளை வாந்தி எடுத்தாலும் நான் செய்யணும்னு நீ சொல்றிய, அதனால தான் தாய்ப்பாசத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லடி. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. இதே தாய்ப்பாசம் தான் என் மேலே அம்மாவுக்கு இருந்தது. அதை புரிஞ்சுக்காம நீங்க விரட்டி அடிச்சிட்டீங்களேடி. ஓஹோ, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. மறுபடியும் உங்க அம்மாவை பத்தி இங்க ஆரம்பிக்காதீங்க. நான் கடுப்பாடுவேன். புள்ளன்னா விருந்து வைக்கிற, மாமியார்னா மருந்து வைக்கிற. ஆண்டி, அங்கிள், என்ன ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. வாமா வா வா வா, நல்ல நேரத்துல வந்த. என்ன காப்பாத்துமா, இல்லாட்டிக்கு பெரிய சண்டே நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசாம இருங்களேன். உட்காரு கமலா. ஆண்டி, என் பேர் கமலா இல்ல, பிரேமா. பேரை மாத்திட்டியா? ஐயோ, நான் மாத்தல, நீங்க தான் மாத்தி கூப்பிடுறீங்க. பாத்தியா, இதுக்கே இப்படி. இவளோட நான் எப்படி குப்பை கொட்டுறேன்னு நீயே கற்பனை பண்ணி பாரு. எங்கெங்க குப்பை கொட்டுறீங்க? தேடால கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்லுமா, அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ஆண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களே தீபா எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்கம்மா என் மருமக சந்தியா போன இடமே தெரியல. ஆண்டி, உங்க மருமக சந்தியா கிடையாது, தீபா. ஆமாம்மா, சந்தியா பேர் தானே என் வாயிலே வருது. ஆண்டி, இதை கேட்டா தீபா எவ்வளோ கஷ்டப்படுவா. நாம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே திருப்பி திருப்பி அவளுக்கு ஞாபகப்படுத்தினா நியாயமா இது? உண்மைதாம்மா, நாங்கள் அந்த ஆங்கிள் யோசிக்கல. பார்வதி, இனிமே அந்த மாதிரி சொல்லாத. நான் என்ன வேணும்னேவா அப்படி சொல்றேன்? சொல்லாதன்னா சொல்லாத. சரிங்க. செல்வா தீபா செட்டில் ஆயிட்டாங்களா? இன்னும் அவங்க வாழவே ஆரம்பிக்கலாமா. நான் சொல்கிறோட அர்த்தம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ரெண்டு துருவமாக இருக்காங்க. யார் அவங்கள சமாதானப்படுத்துறதுனே தெரில. இப்போ என்னவோ டைவர்ஸ் அது இதுன்னு வேற பேசிட்டு இருக்காங்க. டைவர்ஸா? ஆமாம்மா, செல்வா தீபாவை டைவர்ஸ் பண்ணுறானா. செல்வா மறுபடியும் சந்தியாவை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ண போகிறானா. இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு நடுவுல முத்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரே கத்து கத்துறான். முத்து வந்துட்டாரா சிங்கப்பூர்ல இருந்து? உனக்கு முத்து சிங்கப்பூர்ல வந்தது தெரியாது இல்ல? இல்ல அங்கிள், எனக்கு தெரியாது. தீபாவை பார்க்கலாமா? போய் பாருமா. நீயாவது தீபா கிட்ட பேசு, அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துமா. எங்க இருக்கா? அதோ அந்த ரூம்ல இருக்கா. அங்கதான். யாரு? தீபா, நான் தான் பிரேமா. பார்வதி, ஒரு படத்தில் இப்படி தான் சிங்கத்தோட குகைக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கணும், வெறும் தோல் தான் மிஞ்சும். என்ன தீபா, இப்படி கதவை சாத்திக்கிட்டு வனவாசம் இருக்க? கதவை திறந்த ஒரே காட்டு மிருகங்களா இருக்கு, நான் என்ன பண்றது? இது உனக்கே ஓவரா தெரியலையா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஆமா, நடந்தது நடந்து போச்சு, நடக்காதது நாசமா போச்சு. என்ன தீபா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து கொடுத்துட்டு இப்ப என்ன தைரியம் இருந்தா இந்த கேள்வி என்கிட்ட கேப்பீங்க? என்ன பதிலே காணோம்? முத்து என்கிட்ட பேசினான் தீபா. எழுந்து அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டா நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? முத்து என்கிட்ட எதையுமே மறைக்காம எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. நீங்க 2 பேரும் லவ் பண்ணது உட்பட. உக்காரு. போதுண்டி நடிச்சதெல்லாம்.
எந்த ரகசியத்தை நீ யாருக்கிட்டயுமே சொல்லாம மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கியோ, எந்த விஷயம் உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி இப்படி கொன்னுட்டு இருக்கோ, எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீ இப்படி ஆத்திரத்துல உன்னை சுத்தி ஒரு அரண்மனையை கட்டிக்கிட்டு அதுல கடந்து துடிக்கிறியோ, அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு.